ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, கோழி குஞ்சுக்கு வந்து வெங்காயம் வெட்டி போட போகிறோம். போன வீடியோவில் சொல்லியிருந்தோம். அதான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். வெங்காயம்லாம் இருக்குது, சின்ன வெங்காயம் வந்து வச்சுருக்கோம். இப்போ வாங்க வெட்டி போடுவோம். கோழி குஞ்சுங்களுக்கு ஃபுல்லாக வெங்காயம் வெட்டி போடுவோம். வெங்காயம் வெட்டி ஃபஸ்ட்டு கையில் வச்சுக்கிடுவோம். அப்புறமா வந்து கோழி குஞ்சுங்களுக்கு போடுவோம். ஏன்னா நான் வீடியோ எடுத்துக்கிட்டே வெங்காயம் வெட்ட முடியாது. நான் வெட்டி ஃபஸ்ட்டு வச்சுக்கிட்டு அம்மா கொஞ்சமாக கோழி குஞ்சுங்களுக்கு போடுறது உங்களுக்கு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க ஃபஸ்ட்டு அந்த டப்பா எடுத்துகிட்டு வந்து வெங்காயம் ஃபுல்லாக வெட்டி வச்சுக்கிடுவோம். வெங்காயம் வெட்டி வச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம வந்து வெங்காயம் ஃபுல்லாக வெட்டி வச்சாச்சு. கொஞ்சம் தான் வெங்காயம் வெட்டியிருக்கோம். எனக்கு கொஞ்சம் ஒவ்வொரு நாளைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தான் போடணும். ஒரேடியாக வெங்காயத்தை வெட்டி தள்ளக்கூடாது. அது கொஞ்சம் அதுங்களுக்கு இதாயிரும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம கொஞ்சோண்டு வெங்காயம் போட்டு விடுவோம். கீழே பாருங்கள், எல்லா கோழி கொஞ்சம் வந்துடும். வந்து வெங்காயத்தை பறக்கிட்டு போயிடுவானுங்க. விறுவிறுன்னு வந்துட்டு பாருங்க. ஏதாச்சும் பொடி பொடியாக வச்சு நான் வெட்டி போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பெரிய துண்டு போடுறதுனால பிரச்சனை இல்லை. பெரிய துண்டு போட்டால் பெரிய கோழி சாப்பிட்ருவோம். குஞ்சுங்களுக்கு போடும்போது சின்ன சின்ன துண்டாக வெட்டுங்க. நான் எப்படி வெட்டியிருக்கேன் பாருங்கள். இதே நான் போடும்போது ஃபுல்லாக நொறுக்கி தான் பீஸாக தான் போடுறேன். பாருங்கள், துண்டு துண்டாக தான் விடுது பாருங்க. இதெல்லாம் ஃபுல்லாக தொலியோடு போடலாம். போடும்போது கொஞ்சம் கையிலேயே வச்சு நொறுக்கிட்டு அப்படியே போடணும். கீழே போடும்போது என்ன ஆகுனா ஃபுல்லாக வந்து நல்லா உடஞ்சிருமா. உடஞ்சோடனே குஞ்சுங்க ஃபுல்லாக பிறக்கிட்டு போக வசதியாக இருக்கும். நீங்கள் பிறக்க தான் போடணும். ஒரே கொட்டியும் வச்சிடக்கூடாது ஒரே இடத்துல. ஏன்னா பெரிய கோழி வந்து கிளறியே வந்து அது மண்ணில் போட்டு பரட்டி எடுத்துரும். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வெட்டி தான் போடணும், சாப்பிட்ரும். இதே போடுவோமா திரும்பி. இன்னும் அங்கிட்ட இருக்க கொஞ்சம்லாம் இன்னும் பார்க்கல. இங்கிட்டு போடுறதா பார்த்தா அங்கே இருக்கிறத விடாது, உடனே ஓடி வந்துடுங்க. அங்கே காலையில் போட்ட ஃபுட்டோட மிச்சம் சிந்தி கிடக்கும், அதுக்காக அப்படி பண்ணுது. அங்கிட்ட கொஞ்சம் தூக்கி போட்டுருவோம். சேவல் சாப்பிடுது பாருங்கள் சேர்ந்து. இங்கே போட்டாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு சாப்பிட்ட அளவுக்கு அதுங்க வந்து விரும்பலை. ஏன்னா வந்து கொஞ்சம் கார ஆரம்பிச்சிடும். வெறும் வெங்காயத்தை போடும்போது ரொம்ப தொண்டெல்லாம் காரம், சாப்பிடாது ஒழுங்கா. இருந்தாலும் போட்டு விட்றதுனா பிரச்சனை இல்லை. இதெல்லாம் மருந்து தான். பெரிய வெங்காயம் அளவுக்கு அதிகமாக போடக்கூடாது. சின்ன வெங்காயம் போடலாம். சின்ன வெங்காயம் மருந்து தான், அதெல்லாம் போடலாம். நோய்க்கு எல்லாம் சரிப்படுத்தி விடும். ஆனால் அதையுமே ரொம்ப அளவுக்கு அதிகமாக போடக்கூடாது. ஏன்னா அளவுக்கு அதிகமாக ஆச்சுன்னா அமிர்தமாக கூட நஞ்சாயிரும், விஷமாயிரும். ரொம்ப அதிகமாக போடக்கூடாது, அளவாக போடணும். அங்கே பாருங்கள், முயல் வெங்காயத்தை சாப்பிட்டு நான் முதல் முறையாக இப்போ தான் பார்க்குறேன். முயல் வெங்காயத்தை சாப்பிட்டு இப்படி ஃபுல்லாக போட்டு விட்டோன்னா அதுவே சாப்பிட்ரும். இன்னும் கொஞ்சம் தான் இருக்க, போய் தட்டி வச்சுருவோம். இப்போ சாப்பிட்டுட்டு தட்டி வச்சாச்சு ஃபுல்லாக. இந்த ஓரமாக சட்டி வச்சுருவோம். இதை எடுத்துகிட்டு நம்ம கிளம்புவோம். அங்கிட்டு இவங்க ஃபுல்லாக வந்து உட்காந்து சாப்பிடுங்க. ஏன்னா நம்ம உட்காந்துருக்க நிறைய பாதி நேரம் பயப்படுவோம் அந்த சாப்பிட. நம்ம அங்கிட்டு போயிடுவோம். எடுத்துகிட்டு தூக்கி வச்சுருவோம். இந்த கம்பி தூக்கி சென்டரில் போட்டுருவோம். அப்போ காற்று அடித்தா பறக்காமல் இருக்கும். இந்த சாரையும் எடுத்துகிட்டு வந்துடுவோம். இங்கிட்டு எடுத்துகிட்டு வந்து வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். போன வீடியோவில் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க. ப்ரோ, அது நம்ம எந்த பெட்ஸ் வந்து வளர்த்தா எதில் வந்து லாபம் அதிகமாக இருக்கும், எது லாபம் கொடுக்கும், எது லாபம் கொடுக்காது நிறைய கேட்டிருந்தீங்க. அப்புறமா ப்ரோ நீங்கள் சண்டைக்கோழி வளங்கன்னு சொல்லியிருந்தீங்க. ப்ரோ நீங்கள் குஞ்சோட அப்டேட் வந்து டெய்லி போடுங்க. நீங்கள் வந்து ஒரு ஃபார்ம் மாதிரி டே 1 டே 2ங்கிற மாதிரி வீடியோஸ் வந்து இப்போ அப்லோட் பண்ண ஆரம்பிங்க ப்ரோன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. அம்மா நிறைய பேர் வந்து என்ன கேட்டிருந்தீங்கன்னா, ப்ரோ நீங்கள் வந்து மாட்டாஸ்பத்திரி போய் பார்த்துலாம் வந்தீங்களா, அதெல்லாம் என்ன ப்ரோ ஆச்சுன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அம்மா ஒருத்தர் வந்து நான் ப்ரோ அம்மா ஒரு சின்ன தம்பி தான் நினைக்கிறேன், அவர் எதுவும் சொல்லலை, நார்மலாக வந்து சொன்னார். ப்ரோ நான் வந்து உங்கள் வீடியோ வந்து ஸ்ரீலங்காலேருந்து பார்க்குறேன். நானும் உங்களை மாதிரி இப்போ வந்து கோழி வாங்கி விட்டு வளர்க்க போகிறேன் ப்ரோ, எனக்கு எதாவது டிப்ஸு சொல்லுங்கன்னு சொல்லி எல்லாம் நிறைய வந்து கேட்டிருந்தாங்க. நிறைய பிக்னஸ்லாம் நிறைய வந்து கேட்டிருந்தாங்க கொஸ்டின்ஸு. ப்ரோ எப்படி ப்ரோ 41 குஞ்சு வச்சு வளர்க்கிங்க, எங்களுக்கு வந்து கொஞ்சம் வந்து கோழியாக இன்குபேட்டரா பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் சொல்லுங்கள் ப்ரோ. நிறைய பேர்கிட்ட கேட்கும்போது நிறைய பேர் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்க. எங்களுக்கு கொஞ்சம் கிளியராக சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. நிறைய பேர் நிறைய டவுட்டு கேட்டிருந்தீங்க. அது வந்து நான் இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. நான் வந்து நெக்ஸ்ட்டு வீடியோஸ் வந்து அதை பற்றி கன்ஃபார்ம் பேசி அந்த வீடியோஸ் போடுறேன். நான் ஃபோனில் வந்து சுத்தமாக சார்ஜ் இல்லை. காலையிலேருந்து எல்லாத்துக்கும் மாற்றி வீடியோஸ் எடுத்தோம். ஆனால் ஃபோனில் சுத்தமாக சார்ஜ் இல்லை, 5% தான். ஃபோன் பிரைட்னஸே டோட்டலாக கம்மியாகிட்டு
அதனால் நான் வந்து உங்களுக்கு கன்ஃபார்ம் நெக்ஸ்ட் வீடியோ நாளைக்கு நாளான்னைக்கு அந்த வீடியோஸ் வந்து எடுத்து போஸ்ட் பண்ணுவேன். அப்போ கன்ஃபார்ம் வந்து உங்களுக்கு போடுறேன். அதே மாதிரி வந்து நிறைய பேர் வந்து ப்ரோ நீங்கள் Day 1 Day 2 போடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. அதனால் இனிமேல் வர வீடியோஸ்லாம் Day 1 Day 2ங்கிற மாதிரியே நம்ம வந்து போட ஆரம்பிப்போம். அதாவது சிக்கை பொறிச்சு 30 நாள் தாண்டிட்டு, அதனால் 31 Day 32ங்கிற வீடியோஸ் வந்து அப்படியே அப்லோட் பண்ண ஆரம்பிப்போம். அதனால் எல்லாம் அதையும் மறக்காமல் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எதாவது டவுட்னா கீழே கமெண்ட்ஸாக கமெண்ட் பண்ணுங்கள். போயிட்டு வரேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.